ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சவுந்தரபாண்டி வீட்டு வாசலில் நின்று பாக்கியம் வந்து அழுதுகிட்டு இருக்கவும், அப்போ பரணி சண்முகம் எல்லாருமே சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடல அப்படின்னு சண்முகம் கூப்பிடும் போது பாக்கியம் சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் வரமாட்டேன், நான் அங்கே தான் இருப்பேன். அப்படிங்கும்போது உடனே பரணி வந்து அவங்கள போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா நீ அந்த காலத்து லேடி மாதிரிக்கே இருந்துட்டு இருக்கிற, இப்போ காலம் எவ்வளவோ மாறி போச்சுது, சொல்ல போனாக்கி நீ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிடணும், நீ இப்படிலாம் இருந்துட்டு இருக்கனால தான் அவர் வந்து ஒன்று இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு பரணி சொல்லவும், நீங்கள் என்னன்னாலும் பேசிக்கிடுங்க, நான் அந்த காலத்து மனுஷி தான், நான் என்ன நடந்தாலும் சரி தான், அது என் புருஷ வீட்டில் தான் நான் இருந்து புருஷ வீட்டில் தான் நான் நடத்துவேனே தவிர நான் அதுக்கு தவிர நான் எங்கேயுமே நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொன்னதுமே பரணிக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. சண்முகமும் எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறாங்க, ஆனாலும் வந்து பாக்கியம் தன்னுடைய வீட்டில் தான் இருப்பேன், அதாவது தன்னுடைய கணவர் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவாக சொல்லியிருந்தாங்க. சவுந்தரபாண்டி பார்த்தோம்னா அவங்க கதை படிச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்குறாங்க. திடீர்னு ஒரே சவுண்டாக இருக்குது. உடனே என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி கதை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா ஊரே அவங்க வீட்டு வாசலில் தான் உட்காந்துருக்குது. இதை பார்த்ததுமே சவுந்தரபாண்டியும் பாண்டியமான அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, என்ன அர்த்த ஜாமத்தில் ஊரே வந்து என் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போகிறீங்களா இல்லைன்னு சொல்லவும், சண்முகம் பார்த்தோம்னா கால் மேலே கால் போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்குறாங்க. அங்கே போஸ்டர் அடித்து வாசலை ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்குறாங்க. இதை பார்த்துட்டு சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நீ, நான் என் பொண்டாட்டியை வந்து கொடுமைப்படுத்துகிறேன்னு சொல்லிக்கிட்டு போஸ்டர் அடித்து ஒட்டி வச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன், அதாவது என் தங்கச்சியே வந்து ஒரு வருஷம் உங்கள் வீட்டில் வந்து மருமகளாக வாழ்ந்துருக்கிறா, அவளே வீட்டை விட்டு போக சொல்லும் போது நான் எப்படி அழைச்சிட்டு போனேன்னு உங்களுக்கு தெரியுங்களா, ஆனால் எங்கள் அத்தை 30 வருஷமாக அவங்க கூட குடும்பம் நடத்தி இருக்கிறா, அப்படி இருக்கும்போது நான் லேஸில் பேருவேனா என்ன, உன்னை ஊரை கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டுலாம் நான் போவேன், இது வந்து இன்னும் ஸ்டார்டிங் தான், இன்னும் எவ்வளவு இருக்குது பாரு அப்படிங்கவோ, நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, நான் வந்து நீ சொல்கிறதுக்கெலாம் கட்டுப்பட்டு நடக்க முடியாது, என்னடி அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தை போட்டு அவங்க திட்டவும், அப்போ பாக்கியம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ பரணி சொல்கிறாங்க, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அம்மா ஒழுங்கு மரியாதை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போங்க அப்படிங்கும்போது, என்ன நீங்களா இப்படி சொல்லி என்ன மிரட்டினீங்கன்னா நான் என்ன அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லி நினச்சி கனவு கண்டுட்டு இருக்கிறீங்களா என்ன, நீங்கள் என்னனாலும் பண்ணிக்கிடுங்க, என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சவுந்தரபாண்டி திரும்பவும் கதவை அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரே சவுண்டாக இருக்குது. இதை பார்த்துட்டு பாண்டிமா சொல்கிறாங்க, என்னெல்லாம் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறா, சொல்ல போனாக்கி ஊரே கூப்பிட்டு நம்ம வீட்டு வாசலை உட்கார வச்சுட்டு இருக்கிறான்னு என்னெல்லாம் நடக்க போதே தெரியல, அவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லவும் சவுந்தரபாண்டி கவத்தை இருந்துட்டு வராங்க. ஆமாம் நீங்களாம் என்ன நினச்சி நடந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அப்போ ஊர்க்காரங்களாம் சொல்கிறாங்க, எதுக்கு ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, ஊரில் பெரிய மனுஷங்கன்னு எல்லாரும் நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீ வந்து சொல்ல போனாக்கி நீ வந்து பாக்கிய அக்காவை அழைச்சிட்டு நீ வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லும் போது, என்ன நீங்களாம் சொல்லிட்டீங்கன்னா பயந்துருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி சொல்லவும், உடனே வந்து ஊர்க்காரங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க, நீங்கள் ஒரு பெரிய மனுஷன் தானே இந்த ஊருக்கு, நீங்களே உங்கள் வீட்டில் இப்படிலாம் பிரச்சனை ஏற்படுத்தலாமா, நீங்கள் 4 பேருக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டவங்க, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிறீங்க, நான் சொல்கிறத கேளுங்க, ஊரே உங்கள் வீட்டு வாசலில் தான் நின்று பார்த்துட்டு இருக்குது, நீங்கள் பாக்கிய அக்காவை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போங்க அப்படிங்கும்போது நான் அதெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் சொல்கிறாங்க, என்ன அந்த பட்டாசுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, என்னதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் எங்கள் அத்தையை நான் அங்கேருந்து அழைச்சிட்டு போகும்போது நான் சும்மா போயிடுவேன்னா என்ன, எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே ரேடியோ அதுக்கப்புறம் பட்டாசுன்னு எல்லாமே கொளுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவன் நம்மளை சும்மா விட மாட்டான் பொருளுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பாக்கியத்துல சொல்கிறாங்க, ஏன்டி இந்த மாதிரிக்கும் உயிரை எடுத்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது பாக்கியம் அப்போ வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நீ முதல்ல ஃபஸ்ட்டு அழுகிறத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அங்கே ஊரே கூடி தான் நின்றுட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அட்டகாசங்கள் எல்லாத்தையும் வந்து சண்முகம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சவுந்தரபாண்டி நினைக்கிறாங்க, இப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அவ்வளோதான், இவன் நம்ம உயிரை வாங்கிடுவான், இவளை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனால் தான் இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி உடனே பாக்கியத்திட்ட சொல்கிறாங்க, நீ வீட்டுக்குள்ளே வந்து தொலை அப்படிங்கும்போது இதை பார்த்துட்டு பரணி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பாக்கியமும் வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக நிற்கும் போது உடனே சண்முகம் சொல்கிறாங்க, எங்கள் அத்தை இப்படி கூப்பிட்டுட்டா வந்துருவாங்களா என்ன, எங்கள் அத்தைக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு செஞ்சதுக்கெலாம் நான் தப்புன்னு சொல்லி நீ கணத்தில் போட்டு மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா தான் எங்கள் அத்தையை நீ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டா எங்கள் அத்தை வருவாங்க அப்படிங்கவும், இது கேட்டதுமே பாண்டியம்மா முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவன் இதான் சமையன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. உடனே வந்து சவுந்தரபாண்டியும் பார்க்குறாங்க, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க கன்னத்தில் தப்பு தான், நான் செய்தது எல்லாமே தப்பு தான், வாமா வீட்டுக்குள்ளே வாமா அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து பாக்கியத்தை கூப்பிடவும் பாக்கியமும் சந்தோஷத்தோடு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்துட்டு சண்முகம் பரணி எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாமல்
ஊர்க்காரங்க அவ்வளோருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பாக்கியம் வீட்டுக்குள்ளே போனதுமே உடனே சண்முகம் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நம்மளுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது, எல்லாரும் கிளம்புவோம், ஆனால் நான் சொன்னதுக்காக நீங்கள் எல்லாரும் வந்தீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்கிறாங்க சண்முகம். இதை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி வீட்டுக்குள்ளே போனதுமே, பாத்தியாடா இந்த சண்முகம் என்னெல்லாம் பண்ணி வச்சு உன் பொண்டாட்டி எப்படி அழைச்சிட்டு வந்துட்டான் பாத்தி அப்படின்னு பாண்டியமா வந்து சவுந்தரபாண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாக்கியம் வந்து அவங்க ரெண்டும் ஒரு பக்கத்தில் வராங்க. இதுக்கு மேலே என்கிட்ட வாலாட்டமாக இருங்க, இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிங்க, சண்முகம் என்ன பண்ணான்னு தெரியுங்களா அப்படிங்கும்போது சிவபாலனா அவங்க ரெண்டு பேரும் மிரட்டிக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப சூப்பராகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.